பள்ளி காலத்திலேயே அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு வந்ததா சொல்றாங்க. ஸோ அந்த அனுபவம் பத்தி கேட்கலாம் தான். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்க, மிட்டாய்க்காக தான் முதல்ல நான் ஆரம்பிச்சேன், கொடியை தூக்குனேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு அரசியல் ஈடுபாடு எந்த பாயிண்ட்? அரசியல் ஈடுபாடு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய எம்ஜிஆருடைய பிரிவுக்கு பின்புதான், எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விளக்கப்பட்டதற்கு பின்புதான் அரசியலில் ஒரு ஈடுபாடு என்பது வந்தது. காரணம், அரசியலே அப்ப திமுகவே எம்ஜிஆர் தான். எங்களுடைய கனவுகள்லாம் அப்படித்தான். திமுகவில் இருந்த போதும் கூட, முதலே கொடி பிடித்த போதும் கூட எம்ஜிஆருக்காக தான் கொடி பிடிச்ச மாதிரி. அவர் எம்ஜிஆர் சினிமாவில் பார்க்குறோம், சினிமாவில் எம்ஜிஆர் கருப்பு சோப்பு பெல்ட் போடுறாரு, தொப்பியில் உதயசூரியன் போட்டுக்கிட்டு வர்றாரு. என்ன, அதுதான் அந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த ஈடுபாடு. ஸோ எங்களுக்கு எம்ஜிஆரை தவிர்த்து வேறு தெரியாது. ஆனால் ஒரு இடைத்தேர்தலில் பேராசிரியர் நின்றார், திருச்செங்கோடு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில். அப்பொழுது என்னுடைய விடுமுறை காலம், என்னுடைய எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், காளிப்பட்டி, அது திருச்செங்கோடு காளிப்பட்டி. அங்கே பேராசிரியர் என்னுடைய தந்தையாரை எல்லாம் அழைத்து கொண்டு போவார் தினமும். அவர் தான் அவருக்கு ஏஜென்ட், அவர் தேர்தல் ஏஜென்ட்டாக இருந்தார் என்னுடைய அப்பா. அது அந்த நிலை அவரோடு காங்கிரஸ், மொத்தமாக காங்கிரஸ் குடும்பம் இருந்தாலும் கூட என் அம்மா சார்பிலேயே. அதனால எங்கள் அப்பா மட்டும், அவர் 5 பேர் அவரோட அண்ணன் தம்பிகள், அதில் இவர் மட்டும் திமுகவுக்கு பேராசிரியரோடு சென்றவர். ஆக அப்போ அங்கே நான் பேராசிரியர், நான் சின்ன பையன், என்னை நான் 10ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கிறேன் என்று கருதுகிறேன், சரியாக நினைவில்லை. ஆனால் அப்பொழுதெல்லாம் என்னை அவர் பேராசிரியர் தினந்தோறும் அவர் எங்கள் அப்பாவோடு போகிற போதெல்லாம் என்னோடு பேசுவார், என்னை அழைத்து ஏதாவது அறிவுரை கூறுவார். அப்படி இருந்தேன். அப்படி நான் சந்தித்த முதல் திமுக தலைவர் என்று பார்த்தால் ஆரம்ப காலத்திலே பேராசிரியர் அன்பழகனார் தான். அப்படி திமுக ஈடுபாடு என்பது தொடர்ந்து ஏற்பட்டது. அரசியல் ஈடுபாடு என்பது தொடர்ந்து எங்களுடைய குடும்பம், 2 குடும்பமே அரசியல் பின்னணி கொண்ட குடும்பமாக இருந்த காரணத்தால் நான்